வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய வகை தமிழ சேனல்ல பாக்குறது என்னன்னா முக்கணிகள்ங்க. முக்கணி அப்படின்னாவே மா, வாழை, பலா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். இந்த முக்கணிகள் சாப்பிடுவதனால என்னென்ன நன்மைகள் இருக்கு, எதனால அந்த காலத்துல முக்கணிகள் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாங்க அப்படிங்கறதுக்கு ஒரு விளக்கமா தான் இன்னைக்கு வீடியோ இருக்க போது. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதான் முதல் முறையா வகை தமிழ சேனல்ல பார்க்க வந்திருக்கீங்கன்னா அப்ப மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்மளுடைய சேனல்ல மருத்துவ குறிப்புகள் மற்றும் பாரம்பரியமான உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையுமே பதிவேற்றம் செஞ்சுட்டு இருக்கோம். முக்கணி அப்படின்னாவே மா, பலா, வாழை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். அதுல முதல் இடத்துல இருக்கிறது நம்மளுடைய மாம்பழம். மாம்பழம் அப்படின்னாவே நிறைய சர்க்கரை நோய் உருவாகுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருப்போம். ஆனா அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. மாம்பழம் சாப்பிடும்போது சர்க்கரை நோயோட அளவு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்றாங்க. அதுக்கு காரணமும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாம்பழத்தை சிலர் தோல் நீக்கிட்டு உள்ள இருக்கக்கூடிய சதை பகுதி மட்டும்தான் சாப்பிடுவாங்க. அப்படிலாம் சாப்பிடக்கூடாது. தோலோட சாப்பிட்டா தோல்ல இவ்வளவு சத்துக்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கங்க. அப்படி என்ன தோல்ல சத்துக்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இரும்பு சத்து இருக்கு. இது ரத்த சோகைக்கு நல்ல மருந்தா இருக்குங்க. இதுல இருக்கக்கூடிய ரெஸ்வெராட்ரால் அப்படிங்கிற ஒரு ரசாயனம் இருக்கிறது ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பு நல்லா குறைக்க செய்யும். அது மட்டும் இல்லாம கொலஸ்ட்ரால்னால ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தடுக்கும். ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு நம்மள கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கும். அட, மாம்பழத்தோல்ல இவ்வளவு விஷயங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்குல்ல. சரி, அதை விட்டுட்டோம் அப்படின்னா, இந்த மாம்பழத்தை சாப்பிடும் போது என்னென்ன நன்மைகள் ஏற்படும்னா, மாம்பழம்னா சூடு, இதை சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. இது சூடா இருந்தாலும் இது ஒரு நல்ல ஒரு மலம் மிளகி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மாம்பழத்தை சாப்பிட்டோம் அப்படின்னா மோஷன் ஃப்ரீயா போகும் அப்படிங்கிறதுல டவுட் எதுவுமே கிடையாதுங்க. தோல்ல நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனாலையும் இந்த சில வகையான பழங்கள் புற்றுநோய்க்கு கூட மருந்தா கூட பயன்படுற அளவுக்கு இருக்குங்க. மேலும் பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு தீக்காயம் இந்த மாதிரி ஏதாவது ஏற்பட்டுருச்சுன்னா, அதாவது மா மரத்தோட இலை இருக்கு இல்லைங்களா, அதை நல்லா சுட்டுட்டு அந்த சாம்பலை எடுத்து அதை என்ன பண்ணாலும் வெண்ணெயில கலக்கிட்டு அதை என்ன பண்ணலாம்னா, உங்களுடைய தீக்காயம் இருக்கிற இடத்துல அப்படியே 10 மாதிரி போடலாம். இந்த மாதிரி போட்டுட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தீக்காயம் உங்களுக்கு குறையிறத பார்க்கலாம். இவ்வளோ நன்மைகள் இருக்கா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். மா கொட்டையில கூட நன்மைகள் இருக்குங்க. மா கொட்டை இருக்கு இல்லைங்களா, அந்த கொட்டையை நல்லா காய வச்சுட்டு உள்ள ஒரு பருப்பு மாதிரி ஒரு பகுதி இருக்கும். அந்த பருப்பை எடுத்துட்டு அந்த பருப்பை என்ன பண்ணலாம் அப்படின்னு நல்லா பொடி பண்ணி அதை நல்லா சுடுதண்ணில கொதிக்க வச்சுட்டு அதை நீங்க குடிச்சிங்க அப்படின்னா வயிற்றுல இருக்கக்கூடிய புழுக்கள் அப்படியே செத்துரும். அது மட்டும் இல்லாம கிருமிகள் ஏதாவது வயிற்றுல இருந்துச்சு அப்படின்னா கூட இந்த மாதிரி நீங்க மா கொட்டையில இருக்கக்கூடிய அந்த பருப்பை நீங்க என்ன பண்ணலாம்னா சாப்பிடலாம். என்னடா அது, மாம்பழம்லாம் உடலுக்கு ஆரோக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இவ்வளவு சத்துக்கள் இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சிருப்பீங்க இல்லையா. சரி வாங்க, கனியிலேயே அடுத்த கனி என்னன்னு பார்ப்போம். அதாவது பலாப்பழம் பாத்தீங்கன்னா உடல் உஷ்ணம் இருக்கு இல்லைங்களா, உடல் சூடு அதை குறைக்க செய்யும். முக்கியமா நிறைய பேருக்கு பித்தம், மயக்கம், அது மட்டும் இல்லாம தலை சுற்றல்லாம் இருக்குல்ல, அவங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பலாப்பழத்தை தேன்ல ஊற வச்சு சாப்பிடலாம். இந்த மாதிரி சாப்பிடும்போது மூளை நரம்புகளோட வளர்ச்சி நல்லா இருக்கும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வாத நோய் அப்படின்னு இருக்கும். இதனால என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பேர் அந்த சிந்தனை அவங்களுக்கு சரியா படிக்க மாட்டாங்க, அதுல ஆர்வம் இருக்காது. இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்ணலாம்னா, இந்த பலாப்பழத்தை நல்லா தேன்ல ஊற வச்சு அவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த வாதம் சம்பந்தமான நோய் எல்லாம் சரியாயிருன்னு வச்சுங்களேன். பலாமரத்தோட வேர் இருக்கு இல்லைங்களா, இந்த வேரை எடுத்துட்டு அரைத்து சொறி சிறங்கு எடுக்கிற இடத்துல அதை பூசிட்டு வந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது குறைய ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லைங்க, இந்த பலாமரத்தோட இலைகள் இருக்குல்ல, அதை நல்லா எடுத்து நறுக்கி அதை நல்லா கொதிக்க வச்சு அதை நீங்க கொஞ்சமா பனங்கற்கண்டோ இல்ல நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா வயிற்றில் ஏற்படக்கூடிய புண்ணு, அப்புறம் குடல் புண்ணு, அது மட்டும் இல்ல பல்வலினால நிறைய பேர் அவஸ்தைப்படுறவங்க இருக்காங்க. இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் தீர்றது இந்த பலா இலையை கொதிக்க வச்சு தாராளமா நீங்க குடிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா வாழைப்பழம் அப்படின்னாவே ஒரு பெரிய மலமிளக்கிங்க. நிறைய பேர் வாழைப்பழத்தை நைட் நேரங்கள்ல சாப்பிட்றவங்க இருக்காங்க. அதை விட்டு வேற என்ன நற்குணங்கள் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோம். இந்த வாழை மரத்துல இருக்கக்கூடிய ஒரு பாகமுமே நம்மளுக்கு நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்தது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இந்த வாழை இலையில உணவு உட்கொண்டா நம்மளுடைய உடல் உடல்ல இருக்கக்கூடிய அத்தனை வியாதிகளும் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வாழை இலையில சாப்பிட்டா என்னென்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை நீங்க அதை பார்க்கலன்னா அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. வாழைப்பூ அடிக்கடி நம்ம உடல்ல சேர்த்துட்டே வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், விட்டமின் பி ஏற்படும். இது மட்டும் இல்லாம பெண்களுக்கு மாதவிடாய் காலங்கள்ல ஏற்படக்கூடிய வலி, இதுக்கப்புறம் ரத்தம் அதிகமா போறது, மூலம், இந்த மாதிரி நிறைய வியாதிகளுக்கு இந்த வாழைப்பூ சாப்பிடலாங்க. இந்த வாழைப்பூனால என்ன நன்மை இருக்கு, முக்கியமா பாத்தீங்கன்னா
பெண்களுக்கு ஏற்படக்கூடிய PCOD, ஃபைப்ராய்டு இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு எல்லாம் அந்த வாழைப்பூ அப்படிங்கிறது நல்ல ஒரு தீர்வு. அதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து நம்ம ஏற்கனவே வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ இவ்வளோ நன்மைகள் இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு இந்த வாழைப்பழத்தில் இருக்குங்க. வாழைப்பழம் மட்டும் கிடையாதுங்க, வாழைத்தண்டு இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா ஜூஸ் எடுத்து டெய்லி நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு வச்சுங்களேன், அதாவது சிறுநீர்கல் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையே இருக்காது அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். அது மட்டும் இல்லாம வாழை பிஞ்சு, வாழைக்காய் இதெல்லாம் அடிக்கடி வந்து உணவுல நீங்க சேர்த்துட்டு வரலாம். இன்னொன்று முக்கியமானது என்ன தெரியுங்களா, பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அதாவது இந்த மாதவிலக்கு டைம்ல, அதாவது சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா பீரியட்ஸ் ஆகவே ஆகாது. இந்த மாதிரி இருக்கிறவங்க வாழைப்பழத்தை வந்து ஏலக்காய் தூளோட நல்லா கலந்து சாப்பிடலாம். இந்த மாதிரி தேன் கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்டா அந்த பிரச்சனை வந்து தீர்வா இருக்கும். இவ்வளோ நன்மைகள் இருக்கா இந்த முக்கணிகள்ல அப்படிங்கிற அளவுக்கு வியக்கிற அளவுக்கு நம்மளுக்கு இருக்குன்னு தான் சொல்ல முடியும். கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ், மாம்பழம் அப்படின்னா நம்மளுக்கு பிரச்சனையை தரும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. இவ்வளவு நன்மைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது. பலாப்பழம் அப்படின்னா ஐயோ நிறைய சாப்பிட்றாத அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவ்வளவு நன்மைகள் நிறைந்த இந்த பழங்களை வந்து கிடைக்கும் போது நீங்க தாராளமா எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கறது இந்த வீடியோ மூலம் நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு பயனுள்ள தகவலா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்மளுடைய வாகை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கங்க.